Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 3.1ல third sum. x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0. இந்த cubic equationக்கு alpha, beta, gamma தான் rootsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் sigma 1, sigma 2, sigma 3 கண்டுபிடிக்க முடியும். அதாவது alpha plus beta plus gamma. இதுதான் sigma 1. sigma 1 என்ன? மைனஸ் பி பை ஏ. இதில் மைனஸ் பிங்கிறது மைனஸ் 2, பியோட வேல்யூ 2, அதனால் மைனஸ் 2 பை ஏ. ஏயோட வேல்யூ என்ன? 1. ஸோ இதோட வேல்யூ மைனஸ் 2. சிமிலராக ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ. இதில் சிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதாவது 3. ஸோ 3 by 1 that is equal to 3. ஃபைனலாக ஆல்ஃபா பீட்டா காமா அது வந்து மைனஸ் டி பை ஏ. இதில் டி வந்து கான்ஸ்டன்ட், அப்போ மைனஸ் 4 by 1. ஸோ அதோட வேல்யூ மைனஸ் 4. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷனோட ரூட்ஸாக இருந்தால் அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்பயும் போல் சிக்மா 1 கண்டுபிடிப்போம். சிக்மா 1 என்ன? 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா. ஸோ நான் இதுலேருந்து 2 மட்டும் காமனாக வெளில எடுத்தால் நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு வரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ மைனஸ் 2. அப்போ 2 இன்ட்டு மைனஸ் 2 that is equal to minus 4. அடுத்து sigma 2, அதாவது 2 alpha into 2 beta plus 2 beta into 2 gamma plus 2 gamma into 2 alpha. அதாவது இதெல்லாம் நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணேன்னா நம்மளுக்கு 4 alpha beta plus 4 beta gamma plus 4 காமா ஆல்ஃபா. ஸோ நான் இதில் காமனாக 4 மட்டும் வெளில எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. ஸோ இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், இதோட வேல்யூ 3. அப்போ 4 இன்ட்டு 3 12. இதே மாதிரி சிக்மா 3. சிக்மா 3னா என்ன? இது மூணையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா இன்ட்டு 2 காமா வரும். அதாவது 8 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ என்ன? மைனஸ் 4. அப்போ 8 டைம்ஸ் மைனஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 32. இப்போ நம்ம கியூபிக் ஈக்குவேஷனுக்கான ஃபார்மெட் எழுதுவோம். எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்மா 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா 2 எக்ஸ் மைனஸ் சிக்மா 3 ஈக்குவல் டு 0. அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்மா 1ஓட வேல்யூ என்ன? மைனஸ் 4. அப்போ இது என்ன ஆகும்? ப்ளஸ் 4ஆக மாறிடும். அப்புறம் சிக்மா 2 அதோட வேல்யூ 12. ஸோ ப்ளஸ் 12x மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் 32, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால இது ப்ளஸ் 32ஆக மாறிடும். செகண்ட் சப்டிவிஷன் 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டா 1 பை காமா. ஸோ இதுக்கு சிக்மா 1 கண்டுபிடிக்கணும்னா 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டா ப்ளஸ் 1 பை காமா. ஸோ இதுக்கெலாம் எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா வரும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பீட்டா காமாவை மல்டிப்ளை பண்ணுவோம். தென் இதில் ஆல்ஃபா காமாவை மல்டிப்ளை பண்ணுவோம். இதில் ஆல்ஃபா பீட்டாவை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இதோட வேல்யூ என்ன? மைனஸ் 3. ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ என்ன? 4. ஸோ சிக்மா 1ஓட வேல்யூ மைனஸ் 3 பை 4. நெக்ஸ்ட்டு சிக்மா 2, அதாவது 1 பை ஆல்ஃபா இன்ட்டு 1 பை பீட்டா, அதனால் 1 பை ஆல்ஃபா பீட்டான்னு வரும். அடுத்து 1 பை பீட்டா இன்ட்டு 1 பை காமா, ஸோ 1 பை பீட்டா காமா. அடுத்தது 1 பை காமா ஆல்ஃபா. ஸோ இதுக்கும் நான் எல்சிஎம் எடுத்தேன்னா நம்மளுக்கு மறுபடியும் எல்சிஎம் ஆல்ஃபா பீட்டா காமா தான் வரும். இங்கே நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணுவோம்? காமா மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே ஆல்ஃபா மட்டும், இங்கே பீட்டா மட்டும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ என்ன? மைனஸ் 2. இதோட வேல்யூ என்ன? 4. இதோட வேல்யூ மைனஸ் 4. ஸோ மைனஸ் மட்டும் கேன்சல் பண்ணிட்டு நம்ம 2 பை 4ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது சிக்மா 3,
அதாவது 1/α பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ என்ன? -4. ஸோ 1/-4 அதாவது -1/4. இப்போது நம்ம ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x³ மைனஸ் σ1x² ப்ளஸ் σ2x மைனஸ் σ3 = 0. அப்போ x³ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 3/4x² ப்ளஸ் 2/4x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி ப்ளஸ் 1/4 = 0. ஸோ நான் இது எல்லாத்தையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா இங்கே மட்டும் 4 வரும். மீதி எல்லாத்துலேயும் டினாமினேட்டர் கேன்சல் ஆகி இதுதான் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். தேர்டு சப்டிவிஷன். ஸோ இதுக்கும் ஃபஸ்ட்டு σ1 கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது -α மைனஸ் பீட்டா மைனஸ் காமா. ஸோ இதில் மைனஸ் மட்டும் காமனாக வெளில எடுத்தால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு மாறும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வேல்யூ என்ன? -2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி நமக்கு +2ன்னு வந்துடும். அடுத்து σ2ன்னு என்ன? -α இன்ட்டு மைனஸ் பீட்டா மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் காமா மைனஸ் காமா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா. ஸோ நான் இப்போ அதை மல்டிப்ளை பண்ணேன்னா நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா அப்படின்னு வரும். ஸோ இதோட வேல்யூ என்ன? 3. அடுத்து σ3 அதாவது -α இன்ட்டு மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் காமா. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸ் மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ -4 தட் இஸ் ஈக்குவல் டு +4ஆக மாறிடும். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? x³ மைனஸ் σ1x² ப்ளஸ் σ2x மைனஸ் σ3 = 0. அதாவது x³ மைனஸ் 2x² ப்ளஸ் 3x மைனஸ் 4 = 0.